நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் மறுபடியுமாக இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் யாரை நம்பியிருக்கிறோம்? யார் நம்மை விடுவிக்கக்கூடும்? யார் விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டிய இந்த ராத்திரி வேளையில் நம்மை விடுவிக்க வல்லவர் ஒருவர் மாத்திரம்தான். அவர் யார் என்று சொன்னால் அவர்தான் கர்த்தர். அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் வேதத்தில் 3 மனிதர்கள் சொல்கிறார்கள், அவர் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காவிட்டாலும் சரி அவரே எங்கள் தேவன் என்று சொல்லி. நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? நாம் எப்பொழுது அப்படி சொல்கிறோமோ அப்பொழுது தேவன் நம் மத்தியில் உலாவுகிறவராய், தேவன் நம் மத்தியில் வருகிறவராய் காணப்படுவார். நம்மை விடுவிக்கிறவராய், நமக்கு உதவி செய்கிறவராய், உயர்த்துகிற தேவனாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட வேத வசனத்தின்படி அவர் எப்படி அந்த ஜனங்கள் 3 பேரை விடுவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். தானியேல் 3:17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே 3 பேர் சொல்கிறாங்க. யாரெல்லாம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்கள் எல்லாரும் யூதர்களை சேர்ந்தவர்கள், யூதர்கள். இவர்கள் 3 பேர் சொல்கிறாங்க, ராஜா வைத்த நாங்கள் பொற்சிலையை வணங்க மாட்டோம். அதே அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு தடவை வாசிப்போம். தானியேல் 3:8. அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாற்றி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, எக்காலம் நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாக்கின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் அங்கே 60 முழ நீளம் 6 முழ அகலமுள்ள ஒரு பொற்சிலையை ராஜா உருவாக்கி வைக்கிறான். அதுக்கு பிரதிஷ்டை பண்ண போகிறான். அந்த பிரதிஷ்டைக்கு எல்லாரையும் அழைத்திருக்கிறான். அவன் நாதஸ்வரம், கிண்ணறம், அங்கே சுரமண்டலம் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டுமா? அந்த பொற்சிலைக்கு நேராக தாழ விழுந்து, அதாவது சாஷ்டாங்கமாய், ஒன்றுமே இல்லை நீதான் என் தெய்வம் என்று சொல்லி அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். அப்படி வணங்காதவர்களை என்ன செய்வாங்களாம்? அக்கினி சூளையிலே தூக்கி போடுவார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ அக்கினி சூளை போன்ற சோதனைகள் வந்தாலும் இயேசுவை தவிர வேறு யாரையும் என்ன செய்ய முடியாது? வணங்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த இயேசுவின் அன்பு மகத்தானது. இந்த இயேசுவின் அன்பு நம்மை வணைந்து கொள்கிற அன்பு. இந்த இயேசுவின் அன்பு நம்மை விடுவிக்கிற அன்பு. அவர் நம்மை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அதிலே ஒரு நோக்கம் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது விடுவிக்கப்படாமல் அந்த பிரச்சனையில சிக்கி கொண்டது போல தெரியும். ஆனால் ஆண்டவர் எதற்காக அதில் சிக்க வைத்திருக்கிறார் என்பது பின்னால் தான் நமக்கு தெரியும். ஆனால் சிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, விடுவிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை விடுவிப்பார். இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். இன்னைக்கு நம்மை குற்றம் பிடிக்கிறவர்கள் தான் அநேகர் இருப்பார்கள். ஜபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு விரோதமாகத்தான் எல்லா மனிதர்களும் எழும்புவார்கள்.
சும்மா போகிறவங்களை பார்த்துட்டு யாராவது இவங்க இப்படி அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு உலக பிரகாரமாய் வாழ்கிற, உலகத்திலே உழன்று திரிகிற யாரையும் பார்த்து குற்றம் சொல்ல மாட்டார்கள். தேவனை வைராக்கியத்தோடு இவர்தான் என் தேவன் என்று சொல்லி, இவர் எனக்கு போதும் எல்லா சூழ்நிலையும் என்று சொல்லி யாரெல்லாம் தேவனை சார்ந்து கொள்கிறோமோ அவர்களைத்தான் குற்றம் சுமத்துகிற நிறைய பேர் இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இந்த இரவு வேளையில் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒருவேளை இந்த செய்தியை யூடியூப் மூலமாக நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தவறும் செய்யலை. இந்த சாத்ராக் மேசாக் என்னங்க தவறு செய்தாங்க? ராஜா உருவாக்கின சிலை என்ன செய்யலை? அவங்க வணங்கலை. ஏன்னா என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அன்பான தேவனை ஆராதித்த நமக்கு வேறு எதையும் வணங்க விருப்பமும் இல்லை, அவசியமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ளவர் என்று எனக்கு தெரியும். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? நீ உண்டாக்கின இந்த பொற்சிலையை நான் வணங்க மாட்டேன். இந்த மூவருக்குள்ளாய் அந்த வைராக்கியம் இருந்தது. அதனால இதை பார்த்த அவர்கள், இந்த மனுஷர்கள் என்ன செய்யல, இங்க உண்டாக்கின இந்த பொற்சிலையை நாதசுரம், கிண்ணரம், அண்டைய சுரமண்டலம், வீணை வாசிக்கும் பொழுது, இந்த கீத வாத்தியங்கள் முழங்கும் பொழுது அவர்கள் இதற்கு நேராக தங்களை தாழ்த்தவில்லை, தாழ விழுந்து வணங்கவில்லை என்று சொல்லி இவன் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். 12வது வசனத்தை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின போர்ச்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, ராஜாவாகிய உம்மை என்ன செய்யல, மதிக்கல. அவங்க நீங்க சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியல, நீங்க போட்ட சட்டத்துக்கு நாங்கள் நிலை நிற்கல. அவங்க அதை மதிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவங்க எதற்கென்று சொல்லி என்ன செய்யல, கீழ்ப்படியல, பயப்படல. ராஜாவுடைய வார்த்தை என்று சொல்லி அவங்க பயப்படல. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் நீதிமான்கள் சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்களா, தைரியமா இருப்பாங்களா. ஆமென், ஹல்லேலூயா. இவர்களுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? சிறை பிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அங்கே அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட ஒரு சூழ்நிலை. பாபிலோனிலே யூதர்கள் அடிமையாய் இருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வருகிறது. ஆனாலும் அவர்கள் என்ன செய்யல, ராஜா உண்டாக்கின அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை எல்லாருடைய கைக்கு விலக்கி மீட்பார். அவர் விலக்கினாலும் சரி, விடுவித்தாலும் சரி, விடுவிக்காவிட்டாலும் சரி, அவரே என் தேவன். ஹல்லேலூயா. இந்த விசுவாசமா பெரிது. தன்னுடைய ஆண்டவர் மேல் வைத்த அன்பு, தன்னுடைய ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை, தன் ஆண்டவர் மேல் வைத்த வைராக்கியம் அவர்களை அவர்களோடு கூட இணைய விடல. அவர்கள் ஆராதித்த அந்த தேவனை ஆராதிக்கவும் விடல. இயேசு ஆராதனைக்கு உரியவர், இயேசு ஆராதனைக்கு ஏற்றவர், அவர் ஒருவர் மாத்திரம்தான் என்னுடைய ஆராதனைக்குரியவர், வேறு யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு நின்றார்கள். இதை கேட்ட ராஜாவுக்கு இவங்க வணங்கல, இவங்க பணியல என்று சொல்லி கேட்ட உடனே அவருடைய உள்ளத்துல கோபம் வந்து என்ன செஞ்சார்னா, எரிகிற அக்கினி சோலையை 7 மடங்கு அதிகமாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதாங்க நிறைய நேரம் சாத்தானவன் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து நீ என்னை வணங்கு என்று சொல்லுவான். ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நம்முடைய ஆண்டவரை ஆராதித்து ருசித்து பார்த்தவர்கள், நம்முடைய ஆண்டவருடைய அன்பை ரசித்தவர்கள், ருசித்தவர்களால் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடவே முடியாது. அதனால நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? முடியவே முடியாது, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? நிறைய பிரச்சனைகளை நமக்குள்ள கொடுப்பான். யோபு அப்படிதானே, தேவனை தூசிக்கணும், நீ ஆசீர்வதிச்சதுனால தான் அவன் உண்மை தூசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சாத்தானவன் தேவ சந்நிதியில் போய் ஆண்டவரிடத்துல யோபுவை குறித்து சொன்னான். ஆண்டவருக்கு தெரியும் யோபு ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், என்னை மறுதலிக்க மாட்டான். இது உறுதியாய் தேவன் நம்பி இருந்தார். யோபுவும் உறுதியாய் இருந்தான், தேவனை மறுதலிக்கவே இல்லை.
என கர்த்தரிடத்திலிருந்து அவன் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் இருந்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டோம். ஒரு சிறுமையான நிலைமையில, ஒரு எளிய நிலைமையில, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில என் வாழ்க்கையில் நான் சொல்வேன். ஆனால் நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த கண் தெரியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை. ஒருவேளை இயேசு மாத்திரம் என்னை தேடி வந்து நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லாமல் இருந்து, என்னை தூக்காமல் இருந்து, என்னோடு கூட உறவாடாமல் இருந்து, என்னை அபிஷேகிக்காமல் இருந்து, அவருடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு மூலையில் நான் உட்கார்ந்திருப்பேன். இல்லை என்று சொன்னால் பிச்சைக்காரியாய் மாறியிருப்பேன். எல்லாராலும் அருவருக்கப்பட்டவளாய், கைவிடப்பட்டவளாய், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவளாய், எல்லாராலும் மறக்கப்பட்டவளாய் இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு என் தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் என் தேவனாய் இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். இந்த வைராக்கியம் நமக்குள்ள வேணும். இயேசு நம்மை கைவிடாமல் நடத்தினார் அல்லவா? இயேசு எந்தெந்த இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை வேறா இருக்கலாம், ஆனால் தேவன் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நம்மை விடுவித்தார் என்று சொல்லி அந்த சாத்ராக் மேசாக் அறிந்திருந்தபடியால் நீங்க என்ன செய்தாலும் பரவாயில்ல, அவர்தான் எங்கள் தெய்வம் என்று சொல்லி தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்தார். அப்பதான் ராஜா எரிகிற அக்கினி சூளையில இவங்களை தூக்கி போடுன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீங்க ஏன் வணங்கல? இதுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய, உத்தரவு சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. என்ன அழகான ஒரு பதில் பாருங்க, என்ன தைரியமான ஒரு பதில் பாருங்க. அந்த தேசத்தை ஆளுகிற ராஜா நம்மை பார்த்து இப்படி உயர்வான பதவியில் இருக்கிறவங்க இயேசுவை மறுதளித்து விடு என்று சொன்னால் மறுதளித்து விடுவோம் பயந்து போய். ஆனால் அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி எரிகிற, அப்போ அழகா சொல்றாங்க, எரிகிற அக்கினி சூளைக்கும் உம்முடைய கைக்கும் தேவன் எங்களை விடுவிக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே அவர் விடுவிக்காமல் போனாலோ அவர் எங்கள் தெய்வம். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க, எவ்வளவு அழுத்த திருத்தமான ஒரு தைரியமான ஒரு வார்த்தை பாருங்க. அழகாக சொன்னார்கள், அவர் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காவிட்டாலும் சரி, எரிகிற அக்கினி சூளைக்கு விடுவிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க அக்கினியில் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேல் 3:22. அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. ஆமென். இங்கே பாருங்க, ராஜாவின் கட்டளை கடுமையாயிட்டு. எப்படி ஆயிட்டு? கடுமையாயிட்டு. இவங்க என் வனங்களை, நான் உண்டாக்கின இந்த பொருசையை வனங்களை இவங்களை என்ன செய்யக்கூடாது, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு உத்தரவு. இவங்களை தூக்கி அந்த 7 மடங்கு அக்கினி ஜுவாலையில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே தூக்கிட்டு போனவங்களே அந்த அக்கினி என்ன செஞ்சான், கொன்று போட்டதாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இவர்களை தூக்கி கொண்டு போனவர்களை அந்த அக்கினி சூளை அழித்ததை அன்றி சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை அது அழிக்கவில்லை. நம்முடைய தேவன் அக்கினிமயமானவர். அந்த அக்கினிமயமானவருக்கு முன்பாய் இந்த அந்நிய அக்கினி எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லீகராபா உதன ரீகராபா. நீங்கள் ஒருவேளை இந்த அந்நிய அக்கினிகளை குறித்து பயந்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அது அவர்களை கொன்று போடுமே அன்றி உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை கட்டுண்டவர்களாய் இப்படியா தப்பி வந்துடக்கூடாது. கை கால் கட்டப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தால் எங்காவது தப்பித்து ஓடிவிடக்கூடாது என்று சொல்லி கட்டுண்டவர்களாய் தூக்கி போட்டார்கள். ஆனால் இவர்களை தூக்கி போட்டவர்களை அக்கினி கொன்று போட்டது, இவர்களையோ ஒன்றும் செய்யவில்லை. அடுத்ததாக வாசிப்போம். அதை தானியேல் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி
தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க அழகாங்க நேபுகாத்நேச்சார் சொல்கிறா, அவர்கள் தேவனை தவிர வேறு எதையும் அவர்கள் வணங்கல. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம அப்படிதான், நம்முடைய இயேசுவை தவிர நான் வேறு எதையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாய் நிற்கும் பொழுது இயேசு நமக்காக இறங்கி வருவார், நம்மை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதல்ல, இந்த தானியேல் புஸ்தகம் எழுதப்பட்டதல்ல, அது உயிருள்ள ஒரு புஸ்தகம், அது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடியது. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் ஜீவன் உள்ளது. இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை அக்கினி சோலைக்கும் பார்வாலாகி ரீகரவா நேபுகாத்நேச்சாருக்கும் தப்புவித்த தேவன் நம்மையும் தப்பு வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில ஒருவேளை நான் கட்டப்பட்ட நிலைமையில ஏதோ ஒரு சூழ்நிலையில வியாதியின் கட்டுகளால் கரவா இல்லை, இதுவரை நான் முன்னேறவே முடியாத ஒரு கட்டுக்குள்ளா இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களை விடுவிக்கிற தேவன் உங்கள் மத்தியில் விழாவிக் கொண்டிருக்கிறார். உங்களை விடுவிக்கிறவராய் அவர் கடந்து வருவார். அவர் சொல்கிறார், அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்களுடைய தேவன் நான் தேவனை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லி அவர்கள் வைராக்கியம் பாராட்டியது நிமித்தம் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களாய் தூக்கி போட்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான்காவது ஒரு நபரோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தேவன் நல்லவர், அவர்களை விடுவிக்க வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில ஏதோ ஒரு கட்டுகளில் நான் நிற்கிறேன் அம்மா, நான் அது ரீக்கரவா, இதிலிருந்து தேவன் என்னை விடுவிப்பாரா? ஆமென், ஹல்லேலூயா. அவர் பட்சிக்க அக்கினியாய், பரலோக அக்கினியாய், பரிசுத்த அக்கினியாய் உங்கள் மத்தியில உங்கள் வீடுகளில் இறங்கி உங்கள் கட்டுகளை இப்பொழுது தரிப்புண்டு போக பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, கர்த்தர் உண்மையாகவே எல்லா கட்டுகளையும் சுட்டரிக்கிற தேவன் என்பதை உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் உணரப்போகிறீர்கள். இந்த நேரத்தில் அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் சுட்டரிக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் சுட்டரிக்க வல்லவர், அவர்களை விடுவிக்க வல்லவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களை விடுவித்த தேவன் உங்களையும் இந்த ராத்திரி வேளையில் உங்கள் வீடுகளில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சத்துருவானவன் அக்கினி சோலையை போலவோ அவன் கைகளில் உங்களை பிடித்து கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகளை இப்பொழுது இயேசுவானவர் விடுவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. விடுவித்த தேவன் சும்மா இருந்தாரா? 29ஆம் வசனம் 30வது வசனத்தை சேர்த்து வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 29, 30. ஆதலால் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். ஆமென், ஹல்லேலூயா. 30வது வசனம் லௌரவரிகரவா, அவரே ரட்சிக்கத்தக்க தேவன். அவரை ராஜா சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆமென். பாருங்க, அழகாக சொல்கிறார். எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லி எந்த பிரச்சனையை உருவாக்கினானோ அதே ராஜா சொல்கிறார், இவர்களுடைய தேவன் மாத்திரம்தான் தேவன். இவர்களை குறித்து தூஷணமாய் அவமானமாய் அவதூறாய் பேசுகிறவர்களை துண்டித்து போடுவேன், அவர்களுடைய வீடுகளை எருக்களமாக்குவேன், ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாக்குவேன். இந்த தேவனை குறித்து தூசிக்க கூடாது. ஒரு 3 மனிதர்களுடைய வைராக்கியம் இயேசுவின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை உயர்த்தியது, கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை வல்லமையுள்ளது என்று நிரூபித்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இயேசு என்பதை நம் மூலம் நிரூபிக்கத்தக்கதாய் நாம் வைராக்கியம் பாராட்டும் பொழுது நம்முடைய தேவன் நம் மூலம் பலத்த கிரியை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, அவர்களை தேவன் உயர்த்தினார். ஒருவேளை நான் இயேசுவுக்காக நிற்கிறேன், இயேசு எனக்கு போதும் என்று சொல்கிறேன், என்னை விடுவிக்க வல்லவர் என்று சொல்கிறேன், விடுவிக்காவிட்டாலும் நல்லவர் என்று சொல்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில என்ன நடக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இந்த வைராக்கியத்தின் நிமித்தம் கர்த்தர் ஒரு உயர்வை உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்களுடைய நாமம் உயர்த்தப்படும். ஏனென்று சொன்னால் நீங்கள் இயேசுவை ஆராதிக்கிறபடியால் தாவீதின் நாமத்தை பெரியவர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமமாய் மாற்றின தேவன் உங்களையும் அப்படியே உயர்த்துவார். இந்த இரவு வேளையில ஒருவேளை நான் தேவனை ஆராதிக்கிறேன், தேவன் என்னை விடுவித்தார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் அப்படி நடக்குமா, என் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று சொன்னால் தலைமுறை தலைமுறை தோறும் விடுவிக்கிற தேவன் உங்களை விடுவிப்பார். இந்த இரவு வேளையில் நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா ஸ்தோத்திரம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ, ஆண்டவரே, அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அவரே என் தேவன் என்று சொல்லி பொற்சிலையை வணங்காதபடி வைராக்கியம் பாராட்டி விடுவிக்கத்தக்க தேவனை நோக்கி பார்த்ததினால் கட்டுண்டவர்களாய் உள்ளே போடப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் உலாவினது போல இந்த ராத்திரி வேளையில் இந்த செய்தியை கேட்டவர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. எப்படிப்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும் என் இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கப்படுவார்களாக. விடுதலை உண்டாகட்டும், சாட்சிகள் எழும்பட்டும், கர்த்தரால் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீ தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனானவர் என்கிறபடியா இங்கே இருந்து ஜெபிக்கிற இந்த ஜெபமானது அநேகரை வீடுகளில் விடுதலையாக்குகிறபடியா ஸ்தோத்திரம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இவர்களை உயர்வுக்கிணற நடத்துகிற தேவன் இவர்களை உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். பலத்த கிரியை செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, நீரே தேவன் என்று அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரையும் விடுவியும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்க யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.